இன்றைக்கி சென்னை ஊரப்பாக்கம் ஸ்கூல் ஸ்டாப்பிங்லேருந்து கரெக்டாக 500 மீட்டர்ஸில் இருக்க இந்த ஆந்திரா மஞ்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே சவுத் இந்தியன் ஐட்டம், சைனீஸ் ஐட்டம், தந்தூரி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி வாங்கின வெஜ் மீல்ஸோட ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த வெஜ் மீல்ஸோட குவான்டிட்டி அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாயாசத்தோடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாயாசத்தோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறையா முந்திரி பருப்பு போட்டு டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தோம். வெஜ் பிரியாணியோட குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை தான். இந்த வெஜ் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பைஸியாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம ரைஸ் போட்டு சாம்பார் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். முருங்கைக்காய் சாம்பாரோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கூட இந்த அப்பளம் கூடவும் பொரியல் கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சாம்பார் யூஸ்வலாக ஒரு மீடியம் ஸ்பைஸியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் மீடியம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து கோங்கரா சட்னி போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். கோங்கரா சட்னியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பாவக்காய் வறுவல் கூட இந்த கோங்கரா சட்னி போட்ட இந்த ரைஸை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஆந்திரா மீல்ஸ்னாலே கோங்கரா சட்னி ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ நம்ம கோங்கரா சட்னி போட்டு இந்த மீல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது கீரை குழம்பு. கீரை குழம்போட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இந்த கீரை குழம்பு கூட பாவக்காய் வறுவலும் கூட்டும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கீரை குழம்பு பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க டேஸ்டியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கீரை குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது மோர் குழம்பு. மோர் குழம்போட டேஸ்ட்டு மீடியமாக தான் இருந்துச்சு. பட் இந்த பாவக்காய் வறுவல் கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பொரியல், பாவக்காய் வறுவல் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த மோர் குழம்புல இன்னும் கொஞ்சம் காரம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். காரம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுதான் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. வேறு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஓவராலாக ஃபுட்டோட ஹைஜீனும் சரி, குவாலிட்டியும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம ரசம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரசத்தோட டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த வறுவல் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண எல்லா ஃபுட் ஐட்டம்ஸோட டேஸ்ட்டும் குவாலிட்டிலையும் சரி, ஹைஜீன்லேயும் சரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இது டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. பட் அது அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ரசம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து தயிர் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த தயிருக்கும் பாவக்காய் வறுவலுக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம தயிர் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது ஆந்திரா மீல்ஸ்னாலே ஃபேமஸான அந்த பொடி தான். இந்த பொடியும் எண்ணெயும் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பாவக்காய் வறுவல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த லொக்கேஷனுக்கு யாராவது இந்த ரெஸ்டாரண்ட்டை சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.